ஓடினவன் அதை 10 லட்சமாக கொண்டு வந்து காட்டுறான். ஐயா எங்களில் அந்த 5 லட்சத்தை நான் 10 லட்சமாக மாற்றிட்டேன், மற்றவன் 2 லட்சம் பெற்றவன் 4 லட்சமாக மாற்றிட்டேன்னு சொல்கிறான். இந்த 1 லட்சம் பெற்றவன் சொன்னால் எனக்கு தெரியும் நீங்கள் எப்படியா நாளோட அதனால நான் பொழிச்சு வச்சிருக்கிறேன், புதைச்சி வச்சிருக்கேன், அதை கொண்டாந்து காட்டுறேன்னு சொல்லி எடுத்து வந்து காட்டுறேன். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஆண்டவர் சொல்கிற காரியம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யாரை ஆசீர்வதிக்கிறார்? தேவனுக்கு பயந்து அவருடைய காரியங்களிலே சிரத்தை உடையவர்களாக வாழுகிறவர்களை ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நீங்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் தருகிற தாளந்துகளை, வாய்ப்புகளை, வரங்களை, கிருபைகளை ஆண்டவருக்காக பயன்படுத்தினால் இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்போம். கவனிக்கலாம். ஆதி ஆகமத்தில் நாங்கள் பார்க்கலாம், என்ன பூமியை உண்டாக்குவதற்கு முதல் எல்லா இடமும் இயற்கையாக இருந்தது இருள். அப்போ இருளுக்கொண்ட ஒரு ஆதிக்கம் இருக்கு, இருளுக்கொண்ட ஒரு அதிகாரம், இருள் எல்லா இடமும் இருளான் இருந்தது. அப்போ இருளை பற்றி எங்களுக்கு தெரிய வேணும். சும்மா கிறிஸ்மஸ் எங்களுடைய தேவன், எங்களுடைய கடவுள் அப்படி அவதாரம் வந்து இப்படி வந்து டான்ஸ் ஆடினார், அங்கே திரிஞ்சார், இங்கே திரிஞ்சார், ஒன்றும் கிடையாது. ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம் இருந்தது. கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். எங்களுடைய கடவுள் பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்ததுக்கு தெளிவான நோக்கம், அதை பற்றி அறிகிறது தான் அறிவு. ஆமென் சொல்லுவோமா? நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் பிதாவை பற்றியும் அறிகிறது தான் நித்திய ஜீவன். ஆமென். நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம். வாசிப்போம். ஆதியாகமம் 1:1-3 வரை. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின் மேல் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இன்றைக்கு நாங்கள் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து கொண்டு போகும் பொழுது ஆங்காங்கே மின்னுகின்ற காரியங்கள், கோளங்கள், கோள்கள், நட்சத்திரங்கள் தூரத்தில் உள்ள சூரியன்கள், அவைகளுக்கு நட்சத்திரமாக தெரிகிறது. பாருங்க எவ்வளவு காரியங்கள். ஆனால் இருள் தான் என்ன செய்கிறதாம்? ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்போ நான் அன்றைக்கு ஒரு நாள் படிப்பிச்சேன். பூமியில் இப்படி மேலே பார்த்து கொண்டு நாங்கள் மத்தியானத்தில் நிற்போம், பேசி சாமத்தில் கீழே பார்த்து கொண்டு பூமி திரும்பி கவுண்டு இருப்போம். அப்போ நாங்கள் பூமியில் இருந்து கொண்டு அங்கே இருக்குது பரலோகம், இங்கே இருக்குது பரலோகம், அதுதான் இது இதென்று நினச்சி கொண்டு இருக்கிறது. பூமியை நாங்களும் ரவுண்ட் அடித்து கொண்டு தான் பார்க்கணும். சுற்றி வர ஏராளமான கேலக்சிஸ் இருக்கிறது, ஏராளமான கோள்கள், மண்டலங்கள், சூரியமான குடும்பங்கள் இருக்கின்றன. இப்போ எல்லா இடமும் பொதுவாக ஆளுகை செய்து கொண்டு இருப்பது என்ன? இருள். தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றார், வெளிச்சம் உண்டாகும். அப்ப தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார். எதற்காக என்று சொன்னால், ஏதோ ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு ஆயத்தத்தை தேவன் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஒரு ஆயத்தம். என்ன ஆயத்தம்? ஆண்டவர் தனக்கு பிரியமான மனிதனை உண்டாக்க போகின்றார். அப்ப இருள் மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாது? ஆபத்தை முடியக்கூடாது. இருளுக்குள்ள போய் அடிபட்டு விழுந்து மண்டை உடைச்சார்கள், தடக்கப்பட்டு விழுந்தார்கள், வரலாறு ஒன்றும் இல்லையா? இருளுக்குள்ள போய் தடக்கப்பட்டு விழுந்தார்கள். இருள் என்றது எங்களுக்கு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அதை ஒன்றுமே நன்மையானது கிடையாது. நன்மையானது யாருக்கு? பாவம் செய்கிறார்களுக்கு தான் இருள். இயேசு அதை பற்றி விளங்கப்பட்டிருக்கிறார். அவங்க வெளிச்சத்துக்கு வர மாட்டார்கள் என்று இருக்கு, அது வேற கதை. அப்புறம் நீங்க பார்க்கிறோம், ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும் பொழுது லைட்டை உண்டாக்குகிறார், எனக்காகவும் உங்களுக்காகவும். அப்ப தேவன்
இருளுக்குள்ளே சும்மா போய் தடக்கப்பட்டு கிடக்க விடாமல் இருக்கிறதுக்கே வெளிச்சத்தை உண்டாக்குறவர் என்றால் என்னுடையதையும் உங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு கவனமாக பார்ப்பார். ஆமென் சொல்லுவோமா? நீங்களாக ஆமென் சொல்லி வளர்றதுதான் உண்மையான வளர்ச்சி சபையில். ஓகே, ஏசாயா 14:12 வாசிப்போம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. அப்ப ஆண்டவர் பூமியை ஒழுங்குபடுத்தி வெளிச்சத்தை உண்டாக்குறதுக்கு முன்னதாக இருள யார் விழுந்து கிடக்கிற? பிசாஸ். யார் விழுந்து கிடக்கிறார்? இருளுக்குள்ள பூமியில யார் இப்ப ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்? பூமியில பிசாஸ். அவனுக்கு ஒரு அதிகாரம், அதுக்குதான் இருளின் அதிகாரம். அதை பற்றி தெரிஞ்சிருப்போம். அப்ப இருள் பூமியை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. மனிதன் உண்டாகுவதற்கு முன்னதாகவே பரலோகத்தில் இருந்த ஒரு வீழ்ச்சியின் காரணமாக பிசாசு தள்ளப்படுகிறான். அவன் இந்த இருளுக்குள்ளே அவன் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். அப்ப பிசாசுக்கு என்ன விருப்பம்? இருள் என்ன நல்ல விருப்பம். என்னவோ செய்யலாம் ஒருத்தருக்கு தெரியாது. நாங்கள் மூடி போட்டு என்ன பாவத்தை செய்தாலும் ஒருத்தருக்கு தெரியாது என்று நாங்கள் நினைச்சு கொண்டிருப்போம். தேவனுக்கு எல்லாம் தெரியும். எங்களுடைய வாழ்க்கை வெளிச்சத்தில் இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு பாருங்க, நாங்கள் அந்த காலத்தில் இருந்து, ஆரம்ப காலத்தில் இருந்து ஃபேஸ்புக்கில் நாங்கள் ஏதாவது செலவழித்தோம் என்றால், ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிவாரணம் கொடுத்தோம் என்றால் ஃபோட்டோக்கள் போடுறோம், பில்லுகளையும் போடுறோம். அப்போ என்னிட்ட கேட்டாங்க, அன்றைக்கு நீங்கள் ஃபோட்டோ போடு, நாங்கள் தனிப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்கிறது போடுறதில்லை, இது நிவாரணம். உதவி செய்கிறதுல கண்ணை வெட்டி போடுறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, உதவி செய்கிற குடும்பங்கள்கிட்ட முகத்தை மறைச்சு போடுறேன் நான். ஆனால் நிவாரணம் அது எல்லாருக்கும் தேவை. அது இலங்கையில் பொதுவான சம்பவம். அப்போ கேட்டாங்க, நீங்கள் பில்லுகளையும் போடுறீங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் போடுறோம், அவைகளால் போட இயலாம். அதனால் அவை என்ன செய்யணும்? விமர்சிக்கணும். பில்லுகளை ஏன் போடுறீங்களா? பில்லுகளை நாங்கள் போடுறோம், என்ன வெளியாகல காசு தானாங்க, சபையில் உண்டாகல காசு தானாங்க, முடிஞ்சது, ஃபைல் க்ளோஸ். அதை பற்றி நீ கலைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கு பேர் டிரான்ஸ்பரண்ட், வெளிப்படையாக இருக்கும், எல்லாரும் பார்க்குறதா இருக்கும். எங்களுடைய சபையில் கணக்கு வழக்கு முழுமையாக இந்த ஊழியம் தொடரும் வரை, அது என்ன செய்யும்? இயேசு வரும் வரை நாங்கள் வெளிப்படையாக இருக்கோம். அப்போ இருளுக்குள்ளே இருக்கக்கூடாது, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும். ஒரு கேரக்டரை பார்த்தா சொல்லணும், இவர் இப்படித்தான். எங்களுடைய சபையில் உள்ள பிள்ளைகளை பார்த்தா சொல்லணும். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இந்த சிஸ்டர் இப்படித்தான், இந்த பிரதர் இப்படித்தான். பேர் ஒரு ஆளுங்களுக்கு சொல்லி தெரியக்கூடாது. உங்களுக்கு தெரியாத பிரதர், அவர் அங்கே படுத்துகிற பாடு தெரியுமா? அவர் அங்கே சிட்டிக்குள்ளே நின்று பாடக்குள்ளே நின்று என்ன செய்கிறார் தெரியுமா? சொல்லக்கூடாது, வெளிப்படையாக இருக்கும். அப்போ இருளின் ஆதிக்கத்தை, அதிகாரத்தை விரும்புகிறவன் பிசாஸ். இப்போ நாங்கள் பார்க்குறோம், அவனை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிற? தொடர்ந்து 14:12. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. அப்போ மனுஷரை துன்பப்படுத்துகிற வேலையை தான் செய்கிறான். ஒரு மனுஷருடைய சமாதானத்தை கெடுக்கிற வேலையை தான் செய்கிறான். மனுஷருக்கு நோயையும் வியாதியையும் மரணத்தையும் கொண்டு வருகிற வேலையை தான் அவன் செய்கிறான். அவனுக்கு விருப்பமானதே இருள். நானும் நீங்களும் இருளுக்குள்ளே இருக்கக்கூடாது. எங்களுக்குள்ள பாவம் தட்டு தவறு, எங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம் பாவம் செய்யலாம். நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஆமென். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆமென். விழுந்து போகலாம், அழிஞ்சு போகலாம். அதுதான் உண்மையான விஷயம். அப்போ இந்த இடத்துல எங்களை துன்பப்படுத்துறது வேலை தான் அவன் வேலை. ஞாபகத்தில் வச்சிருக்கோம். ஏசாயா 14:16-17 கவனிப்போம்.
உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். சிறையில் இருக்கிறார்கள், வீட்டை போகாமல் இருக்கிறதற்கு காரணம் யாரும்? இருளின் அதிகாரம். சிறையில் இருக்கிறார்களோட வீட்டை போய் இருக்கிறாங்க. பட்டணங்களை பாழாக்குறவன் பிசாஸ், ஜனங்களை கொள்ளை செய்கிறவன் பிசாஸ், யுத்தங்களை நடத்துகிறவன் பிசாஸ். பார்ப்போம், இருளின் ஆதிக்கத்தின் அதிகாரம் பயங்கரமானது. அதை பற்றி தெரிந்திருந்தால் தான் எங்களுக்கு விடுதலையினுடைய அந்த உணர்வு, அதை பற்றிய தாற்பயம் தெரியும். இந்த இடத்துல இருளின் அதிகாரம் ஒரு பயங்கரமானது. எப்படி இருளுக்குள்ள பிசாசு வந்து விழுந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் பார்ப்போம் அவனுக்கு என்ன நடந்தது என்று பார்ப்போம். பயம் கொண்டு பயனாளு நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன், அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமும் இல்லாதவர், தொடக்கமும் இல்லை முடிவும் இல்லை. அவர் தான் ஆதி, அவர் தான் அந்தமா. அப்படி அப்படிப்பட்ட மெய்யான தேவனோட இருக்கிறவன் ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுக்கிறார். பரலோகத்திலே சுதந்திரத்தை கொடுக்கிறார். அவனுக்கு ஒரு இருமாப்பு வருது. நான் கீழே நின்று இந்த இரவு தேவனை பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக் கொண்டிருக்க வாய் விளையாத கஷ்டம்தான். என்ன அவனுடைய உள்ளத்தின் நினைவுகளை ஆண்டவர் அறிவார். பிரியமானவர்களே, நானும் நீங்களும் ஆண்டவருடைய காரியங்களை இன்னும் அவ்வளோ கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கும். ஆண்டவர் தெரிஞ்சுமெல்லாம் என்னையும் உங்களையும் விட்டுட்டு இருக்கிறார். இந்த பாருங்க, பிசாசனுடைய சிந்தனையை பாருங்க. அழகான தேவ தூதர்களாக, பரிசுத்த பிள்ளையாக, தேவனுக்கு முன்பாக இருக்கிற தூதனாக, கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பணியாற்றுகிறவனாக இருந்தான் அல்லவா? இப்ப அவனோட ஆசை வந்துட்டது. 14ஆம் வசனம் மீண்டும் வாசிப்போம். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. கடைசி அவுட்டான காரணம் சரி, மேலே ஏறி பிள்ளை ஏறி ஆசைப்படட்டும், பார்க்கட்டும் எல்லாத்தையும். ஓகே, உன்னதருக்கு ஒப்பாவேன், உன்னதருக்கு ஒப்பாவேன். பாருங்க, அப்ப அவனை வச்சிருக்கலாமா அந்த இடத்துல? பாருங்க, தேவனுடைய காரியம். ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவோ சுதந்திரத்தோட பரிசுத்தமுள்ள தேவனோட கூட இருந்தவனுடைய சிந்தனையில் வந்த காரியம், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அப்ப அவனுடைய சிந்தனை அவர் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலம் அந்த சம்பவத்தை விளக்கம். அதனாலதான் அவன் பூமிக்கு என்ன செய்யப்பட்டானாம்? தள்ளப்பட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கணும். அவன் வந்து எங்க விழுந்தான் என்றால், ஆண்டவர் ஆதாம் அவளை உண்டாக்க போகிற பூமியில வந்து விழுந்துட்டான். என்ன பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறது? இருள் ஆண்டு கொண்டிருக்கிறது. அவன் வந்து விழுந்துட்டான். எங்கேயாவது ஆதாம் உண்டான பிறகு இது நடந்தது இருக்குதா? இது பரலோகத்தில் நடந்த வீழ்ச்சி அல்லவா? ஆண்டவர் ஆதாமை திட்டமிட்டபடி பூமியில உருவாக்குகிறார். உருவாக்குவதற்கு முன்னதாக, சிருஷ்டிப்பதற்கு முன்னதாக தேவன் வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையை தேவன் பிரகாசிக்க செய்வதா இல்லையா? ஆமென். ஒரு நாள் நாங்கள் உள்ளத்தோட, பாரத்தோட, துக்கத்தோட, வேதனைகளோட, வியாதிகளோட, மரண பயத்தோட இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. எப்படி என்றால், தேவனுடைய பராமரிப்புக்குள்ளே இருக்கும் பொழுது. நாங்கள் பிசாசின் பக்கம் போய் இருளுக்குள்ளே இருந்தால் அதுக்கென்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. அப்ப அந்த அதிகாரத்தில் இருந்து நானும் நீங்களும் விடுதலையாக வேணும். எங்களை பலவானாக இருக்கின்ற பிசாசுடைய அதிகாரத்தில் இருந்து நானும் நீங்களும் செல்வராக விடுதலையாக முடியாது. நாம விடுதலையாக முடியாது. அப்ப பிசாசிலும் கூட பெரிய ஒருவர் வர வேண்டும். அவர் அந்த இருளின் அதிகாரத்தில் இருந்து, ஆதிக்கத்தில் இருந்து வெளியில கொண்டு வரணும்.
வடகொரியா நாட்டிலிருந்து ஒரு தினம் வெளியில் போயிடலாம். உள்ளுக்குள்ளே போகிறதுன்னா கிண பிரச்சனை. இந்த நாகரிகமான காலத்திலேயே எவ்வளவு சட்டங்கள் இருக்கிற நாடுகள் பாருங்கள், எவ்வளவு ஆபத்து பாருங்கள். நானும் நீங்களும் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கேன். இலங்கையிலேயே இல்லாத சுதந்திரத்தை தேவன் எனக்கும் உங்களுக்கும் சுவிஸில் வந்திருக்கிறார். கரங்களை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அப்ப நாங்கள் சுவிஸுக்கு வந்திருக்கிறோம். 2 காரணம். ஒன்று, பாதுகாப்புக்காக வந்தோம். 15 வருஷம் யுத்தம் அப்புறம் நாட்கள் வரையினோம். பொருளாதாரத்துக்காக, வசதியான வாழ்க்கைக்காக வருது. இது சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வேற வரப்பட்டு அப்ப நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் இதுதான் பிரியமானது. இருளின் அதிகாரம் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உண்டாக்குவதற்காக, சிருஷ்டிப்பதற்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்கு முன்னதாக பரலோகத்திலே தள்ளப்பட்டவன் ஓடி வந்து பூமியில விழுந்துட்டு, ஓகே, அவன் தன்னுடைய அதிகாரங்களை அவன் விரும்புகிறான். மத்தேயு 22:12 கவனிப்போம். சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையில் பட்கடிப்பு உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். இங்கதான் சிக்கல். என்ன சிக்கல் என்று சொன்னால், ராஜா கல்யாணத்துக்கு கூப்பிடுற, இயேசு சொல்ற கதை கூப்பிட்டாங்க, வேலையில்லை. அப்ப சரி, சந்தி பொந்தியில நின்றாங்க, எல்லாரையும் வாங்கடா, அழைச்சி கொண்டு வாங்கடான்னா கொண்டாந்து இருத்தியாச்சு. எங்க கல்யாண சாலை மண்டபத்தில் இருத்தியாச்சு. இப்ப ராஜா வந்து பார்க்குற, கல்யாண உடுப்பு இல்லாமல் நிற்கிறாங்க. பாருங்க, எனக்கு உங்களுக்கு கிருபையா இல்லவா இந்த ராஜ்யத்துக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்ப நானும் நீங்களும் கல்யாண வஸ்திரம் இல்லாம இருப்போமா இருந்தா, ஆயத்தம் இல்லாம இருப்போமா இருந்தா, கவலைக்குரிய காரியமா இல்லையா? அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் விளங்கப்படுத்த. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், 13ஆம் வசனத்தை மீண்டும் வாசிப்போம். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையில் பட்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். பிசாசு பரலோகத்தில் குளப்படி செய்து எங்க வந்து விழுந்தவர்? இருளின் அதிகாரம் பூமியில வந்து விழுந்தார். இருள் ஆளுகை செய்து கொண்டிருந்த பூமியில வந்து விழுந்தார். இந்த ராஜாவுக்கு பிடிக்கல, கல்யாண உறுப்பில்ல, எங்க கட்டி போடுற? புறம்பான இருள்ல போடுற. 2 காரியம். ஒன்று, பிசாசு தானாக குளப்படி செய்து விழுந்தான். 2வது, ஆயத்தம் இல்லாதவர்கள் தள்ளப்படும் பொழுது எங்க போய் விடுவார்கள்? இருளுக்குள்ள போய் விடுவார்கள். எனக்கு உங்களுக்கு கிருபையாக கிடைத்த ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? திருப்பியும் நாங்கள் ஆயத்தம் இல்லாமல் இருளின் அதிகாரத்துக்குள்ள போய் இருக்கக்கூடாது. ஆவியானவர் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். காது கொடுத்திருக்க படிக்கும். என்னையும் உங்களையும் ஆண்டவர் இருளின் அதிகாரத்தில் இருந்து மீட்டுக் கொண்டார். நானும் நீங்களும் ஆயத்தம் இல்லாமல் இருந்தால் புறம்பான இருளிலே போடப்படுவோம் அல்லவா? இயேசு சும்மாயா கதை சொன்னார், பகுடிக்கா கதை சொன்னார், விகட கவி. அவர் அவர்களை சிரிக்க வைக்கிறது அவருக்கு விருப்பம். நோ, அவர் சொன்ன ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு ஆழமான காரியங்களும் படிப்பினைகளும் இருக்கின்றன. இயேசு எங்கேயாவது பகுடி கொண்டே இருக்குதா? மீன் பிடிக்கக்குள்ளே ஏதாவது பாட்டு பாடினார் இருக்க? அவர்களுடைய வாயில இருந்து வந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆழமான காரியங்கள். அப்ப நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், புறம்பான இருள் ராஜாவுக்கு அங்கே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற இடமாக இருக்கிறத பார்க்கிறோம். வாசிப்போம் 25, 29, 30. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகி இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். அப்ப ஒரு முதலாளி ஒரு ஆளுக்கு 5 தாலந்து கொடுக்குற, 5 லட்சம் ரூபாய் ரெண்டு வைப்போம். மற்றவனுக்கு 2 தாலந்து 2 லட்சம் ரூபாய், இன்னொரு தினம் 1 லட்சம் ரூபாய் ஒரு தாலந்து கொடுத்துட்டு போட்டேன். கொஞ்சம் காலத்துக்கு பிறகு வந்து கேட்குற 5 லட்சம் பண்ணினவன் அதை 10 லட்சமாக கொண்டு வந்து காட்டுறான். ஐயா, எங்களுக்கு அந்த 5 லட்சத்தை நான் 10 லட்சமாக மாற்றிட்டேன். மற்றவன் 2 லட்சம் பெற்றவன் 4 லட்சமாக மாற்றிட்டேன்னு சொல்கிறான்.
இந்த 1,00,000 பெற்றவங்கன்னா எனக்கு தெரியும் நீங்கள் எப்படியான ஆளுட, அதனால நான் ஒழிச்சு வச்சிருக்கிறேன், புதைச்சி வச்சிருக்கேன், அதை கொண்டாந்து காட்டுறேன்னு சொல்லி எடுத்து வந்து காட்டுறேன். அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம், ஆண்டவர் சொல்கிற காரியம், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். யாரை ஆசீர்வதிக்கிறார்? தேவனுக்கு பயந்து அவருடைய காரியங்களிலே சிரத்தை உடையவர்களாக வாழுகிறவர்களை ஆண்டவர் மென்மேலும் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நீங்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் தருகிற தாளந்துகளை, வாய்ப்புகளை, வரங்களை, கிருபைகளை ஆண்டவருக்காக பயன்படுத்தினால் இன்னும் ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார். ஆண்டவர் அந்த வாய்ப்புகளை, வரங்களை, கிருவிகளை பயன்படுத்தாமல் 30ஆம் வசனத்தை மீண்டும் வாசிப்போம். பிரயோஜனப்பட்ட ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார். ஊழியக்காரன் பிரயோஜனமற்ற என்று சொன்னால் ஒருவனுக்கு தாளந்தையும் கிருபைகளையும் கொடுத்துத்தான் ஆண்டவர் எப்படியா மாற்றுறார்? ஊழியக்காரனா உயர்த்துகிறார். அப்படிப்பட்ட ஊழியன் தேவனுக்கு பிரியமானதை, சித்தமானதை பாரத்தோடு சிரத்தையோடு செய்யாவிட்டால் பிரயோஜனமற்ற ஊழியக்காரன். அப்ப நானும் நீங்களும் எல்லாருக்கும் தெரியும், வீட்டில் தெரியும், சர்ச்சில் தெரியும், சமூகத்தில் தெரியும். நானும் நீங்களும் யாருண்டு? இயேசுவுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஊழியக்காரர்கள் எல்லாரும் தான், ராஜாக்களும் ஆசாரியர்களும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் இல்லாவிட்டால், தேவன் சொன்னதின் படி பயன்படுகிறவர்களாக இல்லாவிட்டால் அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறார், பிரயோஜனமற்ற ஊழியக்காரர். தாளந்துகள், அழைப்புகள், கிருபைகள் எல்லாரும் செய்யும். இல்லாட்டி என்ன பிரச்சனை போகும்? புறம்பான இருளிலே தள்ளி போடும். அப்ப பாருங்க, பரலோகத்திலே நடந்த வீழ்ச்சி, பிசாசு இருளின் ஆதிக்கத்துக்குள்ளே விழுந்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கல்யாண வஸ்திரத்தை ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு கிருபையாக தந்த இந்த அழைப்பிலே வந்தும் ஆயத்தமும் தகுதியும் இல்லாமல் இருந்தால் அங்கே புறம்பான இருளிலே தள்ளிப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கிருபை வரங்களாக கிடைத்த தாளந்துகளை நானும் நீங்களும் பயன்படுத்தாமல் இருந்தால் புறம்பான இருளிலே தள்ளி போடப்படுகிறவர்களாக இருக்கிறோம். பயப்படுவோம், கொஞ்சம் சிந்திக்கும், ஆண்டவருடைய காரியத்தில் பாரப்படும், கவனமாயிருக்கும். நானும் நீங்களும் கவலையோட பாரத்தோட இவைகளை செய்வோம். சரி, இப்ப நாங்கள் 2 வாக்களை பார்க்க போறோம். பூமி ரெடியா இருக்குது, ஆண்டவர் ஒழுங்குபடுத்துறார். யார் வந்து விழுந்தது? பிசாசு வந்து விழுகிறான். ஓகே, பிரகாரம் வந்தது பூமிக்கு. ஜீசஸ் வந்த கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். பிசாசு வந்து எல்லாத்தையும் கெடுத்து பாழாக்கி போட்டான், அதிகாரமுடையவனா இருந்தான். அப்ப அவனோட யுத்தம் பண்றதுக்கு நானும் நீங்களும் சண்டி கட்டி கொண்டு போய் யுத்தம் பண்ணலாமா? அப்ப அவனோட யுத்தம் பண்றதுக்கு யார் வர வேணும்? ஆண்டவர் தான் வர வேணும். ஆமென் சொல்லுவோமா? என்ன கடவுள் சும்மா மறு அவதாரம் எடுத்தார், பூமியில வந்து அங்கே ஓடி திரிஞ்சார், இஞ்சி ஓடி திரிஞ்சார் இருக்குதா? நோக்கம் மறக்கப்படாது. இதுதான் கிறிஸ்துமஸ். தேவனுடைய ஆழமான காரியங்களை புரிஞ்சு கொள்ளணும். இயேசுவின் பூமியில பிறந்தார் என்பதை புரிஞ்சு கொள்ளணும். அப்படி புரிந்து கொண்டால் தான் இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். இல்லாவிட்ட விளங்க யாரோ யோசேப்பு மரியாதைக்கும் பிறந்த பிள்ளையா யூதர்கள் சொன்னது போல தேவன் தான் வர வேண்டி இருக்கிறது. அவனோட யுத்தம் எங்க இருந்து வர வேண்டி இருக்கிறது? 2 பேரும் அங்கே இருந்தவர்கள் பரலோகத்திலே. அதனாலே தான் அவர்கள் இருவரும் பரலோகத்திலே இருந்து இந்த பூமிக்கு வந்தபடியினாலே நாங்கள் இந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள வேண்டும், இந்த இருளின் அதிகாரத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஏன் இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆமென். பரலோகத்திலிருந்து 2 பேரும் கிறிஸ்துமஸ் இப்ப விளங்கணும் இல்லை, தெளிவான உள்ளத்துல தெளிவு இருக்கும். இயேசு யாரோட யுத்தம் பண்ண வந்தார்? நான் அழிக்கவல்ல, ரட்சிக்க வந்தேன் என்று சொன்னார். ஆமென் சொல்லுவோமா?
இயேசு கிறிஸ்து எங்களை தண்டிக்கிறதுக்காக, துன்பப்படுத்துறதுக்காக வரல் என்றதை புரிஞ்சு கொள்வோம். அவர் ஆரோட யுத்தம் பண்ண வந்தார் இந்த பூமிக்கு, பிசாசோட. எப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்தார் என்றால், அவருடைய அதிகாரத்தில் இருந்தவர்களை அவர் தம்முடைய அதிகாரத்தின் மூலம் விடுதலையாக்கினார், தூக்கி எடுத்தார், வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? இருளின் பிள்ளைகளா வெளிச்சத்தின் பிள்ளைகளா? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அடிச்சு சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் பாராட்டின கிருபை. பரலோகத்தில் இருந்த பிளான், இன்றைக்கு பிளான் என்ன பிளான்? பிரியாங்க வந்தது என்ன பிளான்? பரலோகத்தில் இருக்கிற பிளான். நாம சொல்லுவோமா? பரலோகத்தில் இருக்கிற பிளான் தான். ஒருத்தர் தப்பையில்லாத ஓடி ஒழிக்கலாம். எல்லா ஆண்டவரும் பிளான் வச்சுக்கிறேன், மறக்கக்கூடாது. வாசிப்போமா கொலோசியர் 1:15-16-17. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். இயேசு கிறிஸ்து ஒரு கொட்டில பிறந்த பாலகனை எவ்வளவோ விமர்சனம், பிச்சைக்காரன் கேவலமா பேசுறது, அல்லது அவர் தரித்திரரானார்ன்றது. எனக்கு உங்களுக்கு சிம்பிளா தெரிய வேண்டிய விஷயம், அவர் தேவாதி தேவன். கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? மாட்டுக்கொட்டியில் பிறந்த, குப்பை தொட்டியில் பிறந்த, அவங்க பெரிய ராஜாவை பிறக்க வேண்டிய பிச்சைக்காரனை பிறந்த, நானும் நீங்களும் என்றென்றும் மாறாத ஒரு காரியம் தான். அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அவர் சர்வ சிருஷ்டி என்றது பொழுது எல்லாம் உண்டாக்கப்பட்டவைகள் என்று வரும் பொழுது பிசாசு உண்டாக்கப்பட்டவன், பிசாசினுடைய அதிகாரமுடையவர் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். அவன் பூமிக்கு ஏன் வந்தார் பாருங்க. ஏனென்றால் அவருக்கு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறார். பிசாசு பெரிய இயேசு கிறிஸ்துவுக்கு தூசு. ஏன்? அவனும் படைக்கப்பட்டவன், பிசாசு உண்டாக்கப்பட்டவன், சிருஷ்டிக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்து சிருஷ்டிக்கப்பட்டவரா? அவர் தேவாதி தேவன் அல்லவா? கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கிங் ஆஃப் கிங், ராஜாதி ராஜா. கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேலே இருக்கிறது என்று பார்க்கிறோம். பயப்படக்கூடாது. துன்பங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நானும் நீங்களும் ரெண்டு செய்வோம். ஒன்று இயேசுவோடு இருக்கோம், ரெண்டாவது நாங்கள் இயேசுவோடு இருக்கோம். இயேசு எங்களோட இருக்கோம், ரெண்டாவது நாங்கள் இயேசுவோடு. அவ்வளவுதான். அதுதான் பாதுகாப்பு, அதுதான் நம்முடைய பாதுகாப்பு. பிசாசு இவ்வளவு துன்பங்களை செய்கிற அதிகாரமுடையவனாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து யார், பிசாசு யாருன்னு எங்களுக்கு தெரியும். பிசாசு சிருஷ்டிக்கப்பட்டவன் தேவ தூதனாக, தேவனுக்கு பணிவிடை செய்யும்படி, தேவனை துதிக்கும்படி, ஆராதனை செய்யும்படி படைக்கப்பட்டவன், உண்டாக்கப்பட்டவன். நாங்கள் சர்வ வல்லவரை பற்றி தெரிஞ்சிருக்கோம். இயேசு கிறிஸ்துக்கு அறிவரும் பாலனை போட்டு தொட்டிலே ஆட்டுறதான் நாங்கள் செய்யறது. ஜீசஸ் பெரியவர், எவ்வளவு பெரியவர். அவர் எல்லாவற்றிலும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. ஆமென். என்னுடைய ரட்சிப்பு, நித்திய ஜீவன் எல்லாம் அவருக்குள் என்ன செய்யலாம்? நிலைநிற்கிறது. அசைக்க முடியாது, பிசாசினாலே பிடுங்க முடியாது. நாங்கள் சிம்பிளா விளங்கிக் கொள்வோம். கிறிஸ்துமஸ் இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை புரிஞ்சு கொள்வோம்.
வாசிப்போம். லூக்கா 2:9-11. அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆரம்பத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறது தேவ தூதன். பாருங்க, கவனிக்க வேண்டியது விஷயம். பூமியில விழுந்த பிசாசு யார்? முந்திய தேவ தூதன். இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்திருக்கிறார்? என்னையும் உங்களையும் மீட்டெடுக்க. ஆனால் உண்மையான விஷயம் என்ன? ஆரோட யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்? பிசாசோட. இயேசு கிறிஸ்துடைய நோக்கம் என்ன? இருளின் அதிகாரத்தில் இருக்கிற ஜனங்களை வெளியிலே கொண்டு வருவது. தேவதூதன் அதற்காகத்தான் அந்த பாட்டை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவதூதர்களுக்கு தெரியும் இந்த பிசாசு யார். பாருங்க, தேவதூதன் வந்து அறிவித்துக் கொண்டிருக்கின்ற காரணம் இதுதான் பிரியமானவர்கள். அவனும் பிசாசு ஒரு நாள் தேவதூதனாக இருந்தவன். இங்கே தேவதூதன் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. தேவதூதன் அந்த இடத்துல என்ன இருந்ததா? தேவனுடைய மகிமை. தேவதூதன் வந்தால் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். ஏனென்றால் அது எந்த மகிமையை கொண்டு வரும்? தேவனுடைய மகிமையை. பிசாசு வந்து நின்றால் என்னத்தை கொண்டு வரும்? இருளின் அதிகாரம், பயம், கலக்கம், நித்திரை இல்லை, துடுக்கிடுகின்ற செய்திகள். யார் வந்து நின்றால்? பிசாசு. அப்படி யாராவது உங்களோட கதைச்சா பிசாசு நினைக்கக்கூடாது. ஓகே, அப்ப கர்த்தருடைய மகிமை சூழ்ந்திருக்கும் தேவதூதர்களுக்கு மறக்கக்கூடாது. அப்ப அவங்க வந்து எல்லாத்தையும் அறிவிக்கிறாங்க. வாசிப்போம் 13-14 கொலோசியர் 2. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் பயங்கரமான ஒரு யுத்தத்துக்காக. இருளின் அதிகாரத்தில் இருக்கிற என்னையும் உங்களை மீட்டுக் கொள்கிறதுக்காக. தெளிவாக இருக்கணும். கிறிஸ்மஸ் 2 பேரும் பரலோகத்திலிருந்து வந்தவையர். ஆதாம் உண்டாகிறதுக்கு முன்னமே அவன் ஒடுங்கிட்டான். அதனாலே யார் வர வேண்டி இருந்தது? அவனோட யுத்தம் பண்ண தேவனை இறங்கி. அப்போ சிம்பிளாக நாங்கள் தேவன் மேனேஜரை ரசிக்க வந்தார், தேவன் மேனேஜரை மீட்டுக் கொள்ள வந்தார். இப்போ எங்களுக்கு தெரியணும், முதல் அவர் வந்தார், பிறகு இவர் வந்தார். இப்போ விளங்குதா? இதுதான் பூமியில் நடந்த காரியம், நடக்கின்ற காரியம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சிஸ்டத்தை உண்டாக்கினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரார். அதன் மூலம் இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால என்னையும் உங்களையும் அவர் மீட்டுக் கொள்கிறது நாங்கள் பார்க்கிறோம். என்னையும் உங்களையும் பிதாவானவர் தான் எங்களை மீட்டிருக்கிறார் குமாரன் மூலமாக இருளின் அதிகாரத்தில் இருந்து. இப்போ பூமியிலே ஆண்டவர் உண்டாக்குறதுக்கு முதல் வெளிச்சம் உண்டாக்குறது உண்டு. பாவம் இந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கு நல்ல லைட் எல்லாம் போட்டு கொடுத்தார். ஏவாள் வந்து ஓடி போய் நின்றவா இருட்டுக்குள்ள, பாவத்துக்குள்ள, இந்த வெளிச்சத்தை விட்டு ஓடி போனவா. அப்போ நாங்கள் கதை சொல்லக்கூடாது, அந்த மானுக்கு பின்னுக்கு போனவான்னு கதை சொல்லக்கூடாது, அந்த ஆட்டுக்குட்டிக்கு போய் அங்கால போட்டான்னு சொல்லக்கூடாது. அவாக்கு தெரியும் இது வெளிச்சம், அது இருள் என்று தெரியும். ஆனால் பிசாசின்ற காரியம் தான் வஞ்சிக்கிற வேலை. அவர் எல்இடி லைட்டை போட்டு கொண்டு வந்து நின்றுப்பான்னு நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த தேவதூதர்களை சுற்றி என்ன இருந்ததாம்? இயேசு கிறிஸ்து அறிவிக்க தேவனுடைய மகிமை. அப்போ வஞ்சிக்கப்பட்டுட்டாங்க. அதனால இந்த சம்பவம் நடந்திருக்கு. பாரு, கவனமாக இருக்கணும். நான் நீங்களும் பிள்ளைகளை வர சொல்லுங்க. அதில் ரெடி ஆகிடுங்களா? ஓகே, யோவான் 8:12 வாசிப்போம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். மீண்டும் வாசிப்போம். நான் உலகத்திற்கு ஒளியாய். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. மஞ்சள் போட்டிருக்கிறது. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். வாசிங்க தொடர்ந்து. என்னை பின்பற்றுகிறவர் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். ஆமென். பாருங்க,
எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கு. நாங்கள் இருந்தால் கிறிஸ்மஸ் மரத்துக்கு லைட்டை போட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், விஷயம் தெரியாமல். வாசிப்போமா மத்தேயு 4:15. இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஜனங்கள் வழி விலகி போனாங்க, கீழ்படியாம போன. எல்லாத்துக்கும் காரணம் இருளின் அதிகாரம். பிசாசின் வேலையை ஒரு டூப்ளிகேட்டை உண்டாகிறது. ஒரு ஆராதனை என்றால் அதே மாதிரி ஒரு சேர்ச்சியை உண்டாகிறது. எல்லா வஞ்சிக்கப்பட்ட ஜனங்களும் அந்த சேர்ச்சிலாம் விரும்பினோம். அப்போ நீங்கள் சுகமளிக்கிறீங்களா, நாங்களே செய்வோம். மாதிரி பிசாசின் வேலை. அப்படித்தான் ஜனங்கள் எல்லாம் இயேசு வெறும் விழுந்து 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 கீழ்படியாமல் போய்கொண்டிருந்தாங்க. இயேசு வந்தார். நாங்கள் கவனம் இறுதியாக ஒரு முடிவு இருக்கிறது. அதான் பிசாசுடன் நடக்க போகிற வெளிப்படையான யுத்தம். ஆமே சொல்லுவோமா? பயப்படக்கூடாது. ஆண்டவர் என்னையும் உங்களையும் பாலோடி அனுப்ப மாட்டேன். அதெல்லாம் அவர் தன்னுடைய தூதர்களோடு செய்வார். அப்போ ஆண்டவர் முதல் இருளின் அதிகாரத்திலிருந்து வெளியில் கொண்டு வந்திருக்கிறார். அவர் மெய்யாகவே இறங்கி வந்து அவனை கட்டி வச்சுட்டு ஆட்சி செய்து காட்டி போட்டு அவனை அக்கினியில் தள்ளிவிட்டார். இப்போ எங்களுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் விளங்குதா? ஓகே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் எழுந்து நிற்போம். பரலோகத்தில் இருந்து எனக்காகவும் உங்களுக்காகவும் அந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு விஷயம் கண்களை மூடி நினைப்போம். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern.